This video is sponsored by BuyMote ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நாம் பார்க்க போகிற சென்டென்சஸ் என்னென்னு பார்க்கலாமா? அவன் நைட்டு சாப்பிட்டானா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவன் நைட்டு சாப்பிட்டானா இல்லை அவன் நைட்டு சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்போம். அவன் நைட் சாப்பிட்டானா அப்படிங்கிறத டிட் ஹி ஹேஸ் டின்னர் அப்படின்னு கேட்கலாம். இதுவே அவன் நைட்டு சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்கிறத டிட் ஷி ஹேஸ் டின்னர் அப்படின்னு கேட்கலாம். அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இதை எப்படி கேட்கலாம்? நம்ம ஷாக்கிங்காக கேட்போம் இல்லையா? ஏதாச்சும் தெரியாததை நம்மக்கிட்ட கேட்கும்போது அவன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டிட்ன்ட் ஹி டெல் யூ எனிதிங்? டிட்ன்ட் ஹி டெல் யூ எனிதிங்? ஹி டெல் யூ எனிதிங் அப்படின்னா ஏதாச்சும் சொன்னானா? டிட்ன்ட்னா சொல்லலையா? ஓகேயா? ஹி டெல் யூ எனிதிங் ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்குறது. டிட்ன்ட் ஹி டெல் யூ எனிதிங்? எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறது தான் டிட்ன்ட் யூஸ் பண்ணி சொல்கிறோம். நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். எப்பயாச்சும் ஒரு டைமு தேவைப்பட்டால் நான் அதை பற்றி யோசிப்பேன். இல்லை ஃப்ரீயாக இருக்க டைமில் யோசிப்பேன், எப்படி நம்ம லைஃப் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை ஐ வில் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். அதை பற்றி அப்படின்னா தட்டுன்னு சொல்லுவோம். இதை பற்றி அப்படின்னா திஸ்ன்னு சொல்லுவோம். ஐ வில் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட் அப்படின்னா நான் அதை பற்றி யோசிச்சிட்ருப்பேன். ஸோ இது இருப்பேன் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் சொல்கிறதுனால நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட் அப்படின்னா நான் அதை பற்றி யோசிச்சுட்ருப்பேன். என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஒரு பாயிண்டில் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. இல்லை இதுதான் நடந்துச்சா, இல்லை இது ஏற்றுக்கவே முடியல, இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? என்னால் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது ஐ குட்டன்ட் அக்செப்ட் தட். ஐ குட்டன்ட் அப்படின்னா முடியல. ஐ குட்டன்ட் அக்செப்ட் தட் அப்படின்னா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறது தான் ஐ குட்டன்ட் அக்செப்ட் தட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அவங்க அப்படி பண்ணுறவங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சுச்சுவேஷனில் அவங்களும் அப்படி பண்ணாங்க, அவங்களும் அப்படி பண்ணுறவங்க இல்லையே, அவர் அப்படி பண்ண மாட்டாரே அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? அவர் அப்படி பண்ணுறவர் இல்லை, அப்படிப்பட்டவர் இல்லை, அப்படிலாம் பண்ண மாட்டார், அப்படிப்பட்டவர் இல்லையே அவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் நாட் லைக் தட். ஹீ இஸ் நாட் லைக் தட். இதுவே அவள் அப்படி பண்ணுவல்ல அப்படின்னா ஷீ இஸ் நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தே ஆர் நாட் லைக் தட். ஏன்னா தேங்கிறது நிறைய, ஸோ அதுக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம். தே ஆர் நாட் லைக் தட், அவங்களாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறது. நான் காரமான ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் காரமாக சாப்பிடவே மாட்டேன். காரமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இல்லை எனக்கு செட் ஆகாது, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு காரமாக சாப்பிட்டாலே ஒரு மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறது. ஐ டோன்ட் ஈட் ஸ்பைசி ஃபுட்ஸ். ஐ டோன்ட் ஈட் ஸ்பைசி ஃபுட்ஸ் அப்படின்னா நான் காரமான ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன். ஐ டோன்ட் ஈட்னா சாப்பிட மாட்டேன். ஸ்பைசி ஃபுட்னா காரமான ஃபுட்ஸ். ஸோ நான் காரமான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். நான் சொல்வதை கவனமாக கேளு. கவனமாக கேளு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நான் சொல்வதை கவனமாக கேளு. கவனம் அப்படின்னா கேர்ஃபுல் சொல்லுவோம். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நான் சொல்கிறத கேளு, கவனமாக கேளு அப்படிங்கிறத லிசன் டு மீ கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நீ எங்கே போகிற? நீ எங்கே போகிற? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறதா வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்போம். வேர் ஆர் யூ கோயிங் இல்லைனா வேர் டிட் யூ கோ அப்படின்னு கேட்கலாம். வேர் டிட் யூ கோ? வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிற அப்படின்னு கேட்குறது. இங்கிலீஷ் அப்படின்னாலே டெய்லி யூஸிங் சென்டென்சஸை மேக்ஸிமம் கற்றுக்கிட்டோம். மனப்பாடம் பண்ணக்கூடாது, கற்றுக்கணும். லிசன் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த சென்டென்சஸ் வேணும், எந்த மாதிரி சீரியஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், புரியும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். என்னோடய வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் சொல்கிறதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. Stay tuned for next video. Tata, bye.